தார்மீகம் அதெல்லாம் பற்றி யார் கேட்குறதுங்கிறதுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்க கட்சி பேசிட்டு தான் நியாயமாக இருக்கும். தார்மீகத்துக்கு நம்மளுக்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது நம்ம வந்து தார்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதிமுக திமுகவும் இணைந்து பொது வேட்பாளராக சீமான் அவர்களை நிறுத்தலாம் அப்படிங்கிற இங்கே யார் சாப்பிட்டனாகிறா, யார் உறவோடு இருக்கா, யார் என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் பழைய ரீல் எடுத்து போட்டு விடுங்க. ஸ்டாலினே வந்து காதர் மொழியில் நேரடியாக பேசியிருக்காரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறது, அதாவது அவர் சொல்கிறாரு, காதர் மொழி சொல்கிறாரு. முதல் நாள் எடப்பாடினாங்க, ரெண்டாவது நாள் திருமாவளவன் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. நான் இந்த பஞ்சாயத்துக்குள்ளே போக விரும்பலை. நான் ஏதாவது சொன்னேன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு திருச்சி போட்டு விட்டுருவீங்க. நான் சொல்கிறது நாங்கள் 4ஆம் தேதியே எங்களுக்கு தெரியும். 4ஆம் தேதி சாயந்தரம் எங்களுக்கு தெரியும். அது எங்கே புக் வாங்கிட்டு அதனால தான் நாங்கள் 5ஆம் தேதி காலையில் போய் 5ஆம் தேதி வெளியில் மீட்டிங் போட்டோம். 5ஆம் தேதி சாயந்தரத்துக்குள்ளே எங்களுக்கு நைட்டில் லேட் நைட்டு முடிவு பண்ணோம். 6ஆம் தேதி காலையில் போய் சப்மிட் பண்ணோம். நாங்கள் அதை தவிர வேறு எதுவுமே அவங்ககிட்ட பேசினாங்க, எங்கிட்ட எதுவும் பேசல. அதனால இந்த பஞ்சாயத்துக்கு நாங்கள் தேவையில்லாத பஞ்சாயத்துக்கு போய் சார் அண்ணாமலை மீது தொடர்ந்த வழக்கு வந்து டிஆர் பாலு வாபஸ் வாங்கியிருக்காரு சார். அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் தொடர்ந்து வெளியிட்டாங்க. அண்ணாமலை மீது தொடரப்பட்ட வழக்கை டிஆர் பாலு வாபஸ் வாங்கியிருக்காரு அந்த டிஎம்கே ஃபைல்ஸ். அது நம்ம எதுவும் சொன்னோம்னா நீங்கள் ஏதாச்சும் திருச்சி போட்டு விட்ருவீங்க. இங்கே யார் சாப்பிட்டனாகிறா, யார் உறவோடு இருக்கா, யார் வந்து இதெல்லாம் என்ன வசனம் பேசினாங்க, யார் என்ன குற்றச்சாட்டு சொன்னாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் பழைய ரீல் எடுத்து போட்டு விடுங்க. மக்கள் பார்த்தாங்களா? அவங்களாம் பண்ணிக்கிட்டாங்க. கட்சியை உத்வேகமாக வச்சுக்கணும்ல. ஒரு கட்சிக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருந்திருக்கு. போதைப் பொருளை அமைச்சர் பயன்படுத்த போதைப் பொருள் நீங்கள் ஒன்று தார்மீகம் அதெல்லாம் பற்றி யார் கேட்குறதுங்கிறதுக்கு ஒரு தார்மீக உரிமை இருக்க கட்சி பேசிட்டு தான் நியாயமாக இருக்கும். தார்மீகத்துக்கு நம்மளுக்கு கிலோமீட்டர் தூரம் இருக்கும்போது நம்ம வந்து தார்மீகத்தை பற்றி பேசிக்கிட்டுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? சரியா? வந்துட்டே இருக்கு. சண்முகம் அவர்கள் முரசொலி நாளேட்டில் விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. காங்கிரஸ் பற்றி எழுதியிருக்காங்களா? காங்கிரஸ் பற்றி சொன்னீங்கன்னா நீ எழுதுங்க, திருப்பி அடிப்போம். சரியா? காங்கிரஸை பற்றி பேசாத வரைக்கும் அதை பற்றி பேச போறதில்ல. எப்போ பண்ணிருக்காங்க? எப்போ யார் பண்ணா? என்னைக்கு 10 நாளைக்கு முன்னாடி பதில் சொல்லிருக்காரு. 10 நாளைக்கு முன்னாடி இன்னைக்கு பண்ணாங்கன்னா சொல்லுங்க. அதை பற்றி நான் மாநில தலைவரா இடதுசாரி சகோதரர்களுக்கு நான் வக்காலத்து வாங்க வேண்டியதில்லை. அவர்களை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு அண்ணன் தோழர் சண்முகம் இருக்காரு. அவர் விறங்கி அடிப்பார். இப்போ இன்னைக்கு சாயந்தரமே உங்களுக்கு முரசொலிக்கு பதில் வந்துடும். அவர் அதனால ஒன்றும் கவலை இல்லை. இடைத்தேர்தல் முதல்ல அறிவிக்கட்டும்ப்பா. இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும். எப்போ தேர்தல் கமிஷன் அறிவிக்க போதுனே தெரியல. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டுக்கு அதை பற்றி பேசலாமா? நியாயம் இல்லை. இடைத்தேர்தல் அறிவிக்கட்டும். அதிமுக திமுகவும் இணைந்து பொது வேட்பாளராக சீமான் அவர்களை நிறுத்தலாம் அப்படிங்கிற யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அறிவிக்கட்டும். அறிவிச்ச உடனே சொல்லுவோம். யார் அண்டர் கிரவுண்ட் கூட்டணி வெளியில் வந்துருச்சாங்கிறத பார்ப்போம். அதனால நீங்கள் இதெல்லாம் வந்து யூகங்களுக்கு பதில் சொன்னோம்னா நியாயமாக இருக்காது.